சுகாசினி பேருக்கேற்றாற்போல் இனிமையானவள், பொறுப்புணர்வு மிக்கவள். அவளுக்கு திருமணமாகி இப்போது 5 வருடங்கள் ஓடிவிட்டன. வாழ்க்கையில் எல்லாம் ஒரே ஓட்டமாக, ஒரு குறிப்பிட்ட லயத்தில் நகர்ந்து கொண்டிருந்தது. அவளுடைய கணவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். மாதம் வரும் சம்பளத்தில் ஒரு காசு கூட மீதம் வைக்காமல் முழுமையாக சுகாசினியின் கையில் கொடுத்து விடுவார். அந்த பணத்தை புத்திசாலித்தனமாக பிரித்து குடும்ப செலவுகள், கடன் பொறுப்புகள் என்று பார்த்து மீதத்தை வங்கியில் சேமிப்பாக ஒதுக்குவதில் சுகாசினி கெட்டிக்காரி. அவர்கள் வீட்டில் இப்போது மாமனார் மட்டும்தான் இருக்கிறார். மாமியார் சுகாசினியின் திருமணத்திற்கு முன்பே இறந்துவிட்டார். மாமனாருக்கு வயதான காலத்தின் பலவீனங்கள். உடம்பு ஓரளவு சரியில்லாமல் அடிக்கடி போகும். அப்போதெல்லாம் மாத்திரைகள், மருத்துவமனை பயணங்கள், சரியான நேரத்தில் உணவு கொடுப்பது என்று சுகாசினிதான் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டாள். கணவரும் சம்பாதித்து தர, சுகாசினி வீட்டை கவனித்து கொள்ள, மாமனாரும் தன் மருமகளை நினைத்து பெருமைப்பட, அந்த வீடு ஒரு சிறிய சொர்க்கமாகவே இருந்தது. மாமனார் எப்போதும் சுகாசினியை பார்க்கும்போது, எங்கள் பையனுக்கு நல்ல பொண்ணு கிடைச்சிட்டா, எங்கள் குடும்பத்தின் அதிர்ஷ்டம்தான் இவ என்று மனதுக்குள் நினைத்து கொள்வார். அவருக்கு இந்த வாழ்க்கையில் வேறு எந்த ஆசையும் இல்லை. மகன் நல்ல கையில் இருக்கிறான், மருமகள் கண்ணைப் போல் பார்த்து கொள்கிறாள், இதைவிட என்ன வேண்டும்? இப்படி அந்த குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக ஓடிக்கொண்டிருக்கும்போதுதான் சுகாசினியின் மனதில் முதல் முறையாக ஒரு சிறு அலை பிறந்தது. அது ஒரு சாதாரண காலை பொழுது. காய்கறி வாங்குவதற்காக சுகாசினி அருகில் இருந்த மார்க்கெட்டுக்குச் சென்றாள். அங்கு பக்கத்து வீட்டின் ஓரமாக இருந்த ஒரு சிறு இடைவெளி பாதையில் தன் மாமனார் ஒரு பெண்மணியுடன் மிகவும் நெருக்கமாக பேசிக் கொண்டிருப்பதை அவள் பார்த்தாள். அந்த பெண்மணியின் வயது மாமனாரின் வயதை ஒத்திருந்தது. அவர்கள் அறிமுகமானவர்கள் மாதிரி சிரித்தபடி ரகசியம் பேசுவது போல் உரையாடிக் கொண்டிருந்தார்கள். சுகாசினிக்கு அந்த காட்சி உடனே ஒட்டவில்லை. ஏன் மாமனார் இவங்க கிட்ட இவ்வளவு நெருங்கி பேசுறாங்க? யார் இவங்க? இதுவரை பார்த்திருக்கோமே என ஒரு சிறு சந்தேகம் மனதில் உருவானது. ஆனால் உடனே அவள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டாள். மாமனாரிடம் நேரடியாக கேட்க முடியாது. அவரிடம் கேட்டால் தன்னை தவறாக நினைத்து கொள்வார். கணவனிடம் கூறலாமா? ஒருவேளை அவர் இதற்கு என்ன பதில் சொல்லுவார்? சிறிது தயக்கத்துடனேயே அன்று இரவு கணவனிடம் இந்த விஷயத்தை சுகாசினி கூறினாள். அப்போதுதான் அவளுக்கு முதல் அதிர்ச்சி காத்திருந்தது. கணவர் உடனே கடுமையான குரலில், "நீ வந்து உன் வேலைய மட்டும் பார்த்துக்கோ. உங்கப்பா யாருடன் பேசினால் என்ன? அது உன் பொறுப்பு இல்ல. அவர் உங்களை பத்திரமாக பார்த்துக்கிறது உன் கடமை, வேற எதுவும் இல்ல" என்று முறித்துவிட்டார். கணவரின் இந்த கடுமையான பதில் சுகாசினிக்கு அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் கொடுத்தது. நான் கேட்டது தப்பா? இல்லை, இதில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்ற எண்ணம் அவள் மனதில் மேலும் ஆழமாக பதிந்தது. இனி சுகாசினி இதை பற்றி மறந்துவிடுவாளா, அல்லது தன் சந்தேகத்தை மேலும் ஆழப்படுத்துவாளா? அடுத்து என்ன நடக்கும்? கணவர் கொடுத்த கடுமையான பதில் சுகாசினியை மேலும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. நான் சொன்னது தவறுதானா? ஒரு நல்ல மனைவியாக, வீட்டின் பொறுப்பாளியாக நான் இப்படி கேட்கத்தான் வேண்டும். ஆனால் அவர் ஏன் இப்படி கோபப்படுகிறார் என்று மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. கணவரின் பதில் அவளை காயப்படுத்தியது. ஆனால் அதைவிட மாமனாரின் அந்த இரகசிய நடத்தை அவளுக்கு பெரிய புதிராக இருந்தது. 2-3 நாட்கள் கழித்து மீண்டும் ஒரு முறை அதே இடத்தில் மாமனாரும் அந்த பெண்மணியும் பேசிக் கொண்டிருப்பதை சுகாசினி கவனித்தாள். இம்முறை மட்டுமல்ல, வீட்டில் வேறு சில விஷயங்களும் அவள் கண்ணில் பட்டன. மாமனார் ஒவ்வொரு நாளும் மாடிக்குச் சென்று தனிமையில் மொபைல் போனில் மணிக்கணக்கில் பேச ஆரம்பித்துவிட்டார். அவருக்கு முன்னால் இப்படி யாரிடமும் இவ்வளவு நேரம் போனில் பேசும் பழக்கமே இல்லை. சில சமயங்களில் பேசும்போது மிகவும் தாழ்ந்த குரலில் கவனமாக பேசுவதை சுகாசினி கவனித்தாள். அவளுடைய சந்தேகம் ஒருபடி மேலே சென்றது. இந்த பெண்மணியுடன் தான் இவர் இப்படி பேசுகிறாரா? ஏன் இவ்வளவு கோபமாகவும் தனிமையாகவும் பேச வேண்டும்?
என்ற கேள்விகள் மனதில் உருண்டன. இப்போது சுகாசனி இருபக்கமும் சிக்கித் தவித்தாள். ஒரு பக்கம் மாமனாரிடம் நேரடியாக கேட்க முடியவில்லை. என்னை அவர் தப்பா நினைச்சுவிட்டால் என்ன செய்வது என்ற பயம். கணவர் இதை பற்றி ஒரு முறை கண்டித்து விட்டதால் இனி அவரிடம் கூறினால் மீண்டும் கண்டிப்பார். தன்னுடைய இந்த உண்மையான கவலையை யாரிடம் பகிர்ந்து கொள்வது? அவளுக்கு மனதில் ஒரு போராட்டம் துவங்கியிருந்தது. நான் மிகவும் சந்தேகப்படுகிறேனா? இல்லை, எங்களுடைய குடும்பத்தில் அந்நியமான ஒரு நபர் நுழைந்து விட்டாரா என்று எண்ணும்போதெல்லாம் அவளுக்கு மூச்சு திணறல் போல் இருந்தது. மாமனாரின் நடத்தையில் ஒரு மாற்றம் அவளால் உணர முடிந்தது. அவர் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அந்த பெண்மணியின் மீது கவனம் செலுத்துவதாகவும், அவளை எப்போது பார்க்கலாம், எப்போது பேசலாம் என்று எதிர்பார்ப்பது போலவும் சுகாசனி உணர்ந்தாள். இந்த விஷயம் அவளுடைய மன அமைதியை மிகவும் குலைத்தது. தினசரி வேலைகளை செய்யும்போதும் அவள் மனம் அங்கேயே பயணிக்கும். தூக்கத்தில் கூட இந்த எண்ணங்கள் வந்து போகும். இவங்க இருவருக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இவ்ளோ ரகசியமா பேசணும்? மாமனார் ஒரு நேர்மையான மனிதர். அவர் தவறு எதுவும் செய்ய மாட்டார். ஆனால் இந்த நடத்தை, இது ஒரு நல்ல மனிதரின் நடத்தையா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்வாள். கடைசியில், இதை நான் தெளிவுபடுத்தியாக வேண்டும், எப்படியாவது இதன் உண்மையை அறிந்தாக வேண்டும் என்ற முடிவோடு மாமனாரின் ஒவ்வொரு அசைவையும் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தாள். சுகாசனி இந்த சந்தேகத்துடனேயே இருப்பாளா, அல்லது வாழ்க்கையில் பெரியதொரு நிகழ்வு அவளுக்காக காத்திருக்கிறதா? அடுத்து என்ன நடக்குமோ? அதிகாலை சுகாசனி தன் கணவனை ஆபீஸுக்கு அனுப்பிவிட்டு மாமனாரின் உணவை மாடியில் கொடுத்துவிட்டு கீழே இறங்கி சமையலறையில் பாத்திரங்களை கழுவிக் கொண்டிருந்தாள். மனம் முழுக்க மாமனாரின் அந்த இரகசிய நடத்தைதான். அப்போதுதான் வாசலில் கதவு தட்டும் ஒலி கேட்டது. யார் இந்த நேரத்தில்? அவள் கை கழுவிக்கொண்டு கதவை திறந்தாள். அந்த காட்சியை பார்த்ததும் அவளுக்கு உண்மையிலேயே அதிர்ச்சி ஏற்பட்டது. கதவின் மறுபக்கத்தில் நின்று கொண்டிருந்தாள் அதே பெண்மணி. சுகாசனியின் விழிகள் விரிந்தன. தன் மாமனார் பேசிக் கொண்டிருந்த அதே முதியவர் இப்போது நேரடியாக தன் வீட்டு வாசலில் நிற்கிறார். அந்த பெண்மணி பதட்டமான சற்று மெல்லிய குரலில், எனக்கு பசிக்குது அம்மா, உங்க வீட்ல கொஞ்சம் சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்று கேட்டார். சுகாசனிக்கு ஒரே நேரத்தில் குழப்பமும் பரிதாபமும் அதிர்ச்சியும் கலந்து வந்தது. யார் நீங்கள்? எங்கிருந்து வந்தீர்கள்? எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கத் தோன்றியது. ஆனால் அந்த பெண்ணின் குரலில் இருந்த ஏக்கமும் உதவி கேட்ட கைகளும் அவள் மனதை கரைத்தன. பசிக்குது என்று ஒரு அம்மா தன் வீட்டு வாசலில் நின்று கேட்கும்போது அவளை திருப்பி அனுப்ப முடியாது. சுகாசனி ஒரு நல்ல குணம் கொண்டவள், பிறருக்கு உதவி செய்வதில் நம்பிக்கை உள்ளவள். உடனே, வாங்கம்மா, உள்ளே வாங்க என்று அந்த பெண்மணியை அழைத்துச் சென்றாள். அவள் உள்ளே வந்து சாப்பிட உட்கார்ந்தாள். சுகாசனி கொடுத்த சூடான உணவை அவள் வயிறார சாப்பிட்டாள். சாப்பிட்டு முடித்ததும், உங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, எங்க அக்கா கூட இப்படிதான் சமைப்பா என்று பாராட்டவும் செய்தாள். சுகாசனி இப்போது ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டாள். இவங்க மாமனாரிடம் எப்படி தொடர்பு? இவங்களுக்கு பணம் ஏதாவது தேவையோ அதை கொடுத்து அனுப்பிவிடலாம் என்று நினைத்தாள். ஆனால் அந்த பெண்மணி கேட்டது பணம் இல்லை. உங்க வீட்ல ஏதாவது வேலை இருக்கா? நான் மிகவும் சுத்தமாக வேலை செய்வேன். சமையல், பாத்திரம், வீட்டை சுத்தம் செய்வது எல்லாம் என்னால் முடியும். உங்கள் குடும்பத்திற்கு நானே சமைத்து போடுகிறேன். உங்களுக்கு நான் உதவியாக இருப்பேன் என்று ஒரு பரிந்துரையே வைத்தாள் அந்த பெண்மணி. சுகாசனிக்கு மலைப்பு ஏற்பட்டது. வீட்டு வேலைக்கா இவ்வளவு அழுத்தமாக கேட்கிறாள்? யாரும் அறிமுகம் இல்லாதவளை வீட்டில் சாப்பிட அழைத்தோம், இப்ப இவங்க வேலை கேட்கிறாளே என்று அவள் மனம் சுழன்றது. பதட்டத்தில் சுகாசனி, எங்களுக்கு இப்போதைக்கு அவ்வளவாக வேலை இல்லைம்மா, நானே காலையும் மாலையும் வேலைகளை பார்த்துக்கிறேன், மத்த நேரத்தில் நான் ஓய்வெடுப்பேன் என்று சுழித்து பதில் சொன்னாள். ஆனால் அந்த பெண்மணி விடவில்லை. சின்ன வேலை இருந்தாலும் பரவாயில்லை, நான் ஒரு ஓரமாக இருந்து உங்களுக்கு உதவுகிறேன். நான் ஒரு தங்குமிடம் கூட கேட்கிறேன். ஒரு சின்ன இடம் கொடுத்தால் போதும், சம்பளம் எதுவும் தேவையில்லை என்று வற்புறுத்தினாள்.
சுகாசனி மனதில் பல கேள்விகள். இதற்குள் கணவர் வந்து விடுவாரா? அவர் இந்த பெண்ணை பார்த்து என்ன சொல்லுவார்? சுகாசனியின் குழப்பம் என்ன முடிவுக்கு வரும்? இந்த குழப்பமான உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் போதே கணவர் அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வந்துவிட்டார். வேலையின் முடிவில் வந்த அவர் வீட்டில் ஒரு அந்நியமான பெண்மணியை பார்த்ததும் கொஞ்சம் திடுக்கிட்டார். சுகாசனி அவரிடம் சென்று காலையில் நடந்த எல்லா விஷயங்களையும், அந்த பெண்மணி சொன்னதையும் தானும் கூறியதையும் விவரமாக சொன்னாள். கணவர் அந்த பெண்மணியின் பக்கம் திரும்பி, உங்களுக்கு இங்கே வேலை கிடைத்துவிட்டது. நீங்கள் விருப்பப்பட்டால் மாடி அறையில் தங்கிக் கொள்ளலாம். உங்களால் முடிந்த வேலையை மட்டும் செய்தால் போதும். என் மனைவி அடிக்கடி கஷ்டப்படுகிறாள். சரியான நேரத்தில் குழந்தைகளை கவனிக்கவோ என்னை ஆபீஸுக்கு அனுப்பவோ முடிவதில்லை. நீங்கள் இருந்தால் நிச்சயமாக அவளுக்கு நிறைய உதவியாக இருக்கும் என்று சொல்லி அந்த பெண்ணை வேலைக்கு சேர்த்து கொண்டார். சுகாசனி இதைக் கேட்டு அதிர்ந்து நின்றாள். என்ன, இவருக்கு இவங்கள பற்றி முன்கூட்டியே தெரியுமோ? எப்படி இவ்வளவு சீக்கிரமாக முடிவு எடுத்தார்? அவளுக்கு ஒரு புதிய ஐயம். அன்று முதல் அந்த பெண்மணி அவர்கள் வீட்டில் வேலை செய்ய ஆரம்பித்தாள். ஆனால் அவளின் பல செயல்கள் சுகாசனிக்கு சந்தேகத்தை அதிகப்படுத்தின. பெரும்பாலான நேரம் அவள் மாடியில் மாமனாரின் அறையிலேயே இருந்தாள். அவள் தங்குவதற்கு கொடுத்த அறை கூட மாடியில்தானே இருந்தது. சுகாசனி மனதில் பல யூகங்கள். இவங்கள் மாமனாருடன் ஏன் இவ்வளவு நேரம் இருக்கிறாள்? மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, இதனால் ஏதாவது பிரச்சனையா என்று அவள் பதற்றப்பட்டாள். அந்த இரவு சுகாசனிக்கு ஒரு காரணமும் இல்லாமல் தூக்கம் வரவில்லை. ஒரு அசாதாரணமான உணர்வு. நள்ளிரவில் அவள் மாடிப்படி ஏறி மேலே சென்றாள். மாமனார் அறையின் கதவு சிறிது திறந்திருந்தது. உள்ளே எட்டி பார்த்த அவளுக்கு அதிர்ச்சி. மாமனாரும் அந்த பெண்மணியும் ஒரே கட்டிலில் உட்கார்ந்து மிகவும் சந்தோஷமாக, குதூகலமாக பேசிக்கொண்டிருந்தனர். அவர்களின் முகத்தில் ஒரு அமைதி, ஒரு இன்பம் தெரிந்தது. சுகாசனியால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என்ன இது? நான் வேலைக்கு சேர்த்தேன், இவர்கள் இப்படியா? இது மிகவும் தவறு என அவளுக்கு கோபம் பற்றிக் கொண்டு வந்தது. உடனே கீழே இறங்கி தன் கணவனை எழுப்பினாள். இங்கப்பா, அந்த பெண்மணியும் ஒரே அறையில் ஒரே கட்டிலில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களே வந்து பாருங்கள், இது தப்பானது என்று ஆத்திரமாக கத்தினாள். கணவர் முகம் இறுக்கமானார். நீ உன் வேலையை மட்டும் பார். அவருக்கு எது தேவையோ அது அவர் முடிவு. அது உன் பொறுப்பு இல்லை. இந்த பெண்ணை நீ ஏன் இப்படி சந்தேகப்படுகிறாய்? இது உனக்கு நல்லதல்ல என்று கடுமையாக கண்டித்தார். சுகாசனிக்கு அழுகை வந்துவிட்டது. கணவர் தன் பக்கம் இல்லை. மாமனாரின் தவறை அவர் மறைக்கிறார், அல்லது தானே தவறாக நினைக்கிறாளா? அவளுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. கணவர் மீண்டும் சுகாசனியை கண்டித்துவிட்டார். சுகாசனி இனி என்ன செய்வாள்? இதற்கு மறுபக்கம் ஏதாவது உண்மை இருக்குமா? கணவரின் கண்டிப்பு சுகாசனியை மேலும் உறுத்தியது. அவளால் அந்த பெண்மணியின் மீது தன்னுடைய எல்லா கோபத்தையும் காட்ட முடிவு செய்தாள். மறுநாள் காலை அந்த பெண்மணி சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தபோது சுகாசனி அவளை நோக்கி, வந்துமா வேலையை பாருங்க. நீங்கள் மாடிக்கு, மாமனாரின் அறைக்கு அடிக்கடி போவதை விட்டுவிடுங்க. அது தேவையற்றது. அப்படியே நீங்கள் நடந்து கொண்டால் இந்த வீட்டில் உங்கள் வேலை குறித்து நாங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டி வரும் என்று கடுமையாக கூறினாள். அந்த பெண்மணி பதிலுக்கு ஒன்றும் சொல்லாமல் கண்கள் பணிக்க தலை குனிந்தபடி தன் வேலையை தொடர்ந்தாள். அவளது அந்த தோற்றம் சுகாசனிக்கு ஒரு வினாடி வருத்தத்தை தந்தாலும் தன் முடிவில் உறுதியாக இருந்தாள். ஆனால் அடுத்த நாள் காலை மீண்டும் அதே காட்சி. மாமனார் அறையிலிருந்து அந்த பெண்மணி வெளியே வருவதை சுகாசனி பார்த்தாள். இந்த முறை அவள் பொறுமை இழந்தாள். உடனே கீழே சென்று தன் கணவரை அழைத்து மாமனாரையும் அந்த பெண்மணியையும் சத்தமாக கீழே வர அழைத்தாள். இந்த வீட்டில் என்ன நடக்கிறது? நான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கப்பா இந்த பெண்மணியுடன் எப்படி நடந்து கொள்கிறார்? நீங்கள் கண்டு கொள்ளவே மறுக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்களும் இதில் பங்கு இருப்பதுதானோ என்று கேட்டாள். அவளின் இந்த நேரடியான வினா வீட்டில் ஒரு பதற்றத்தை உருவாக்கியது.
சுகாசனி தன் மாமனாரின் முகத்தில் கோபத்தை பார்த்தாள். ஆனால் அவர் கோபமல்ல, ஏதோ ஒரு வேதனை. அந்த பெண்மணி அழுது கொண்டே வேலை செய்யத் தொடங்கினாள். சுகாசனிக்கு இந்த குழப்பம் அதிகமாகவே இருந்தது. நான் ஏதோ தவறாக நினைக்கிறேனா? இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஏதோ ரகசியமாக நடத்துகிறார்களா என்று அவள் மனம் கேள்விகள் கேட்டது. இந்த நிலையில் மாமனாரே முன்வந்து பேச ஆரம்பித்தார். அவரது குரலில் ஒரு கனம் இருந்தது. சுகாசனி, உனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். இந்த பெண்ணை பற்றி உனக்கு தெரியாத ஒரு உண்மை இருக்கிறது. அதை நான் தான் சொல்ல வேண்டும். இப்போதுதான் மாமனார் உண்மையை சொல்லத் தொடங்குகிறார். அவர் சொல்லப்போவது என்ன? அது சுகாசனிக்கு எந்த விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும்? மாமனார் ஆழ்ந்த மூச்சு விட்டார். சுகாசனியும் அவள் கணவரும் அந்த பெண்மணியும் மௌனமாக இருந்தனர். மாமனார் சொல்ல ஆரம்பித்தார். சுகாசனி, நீ கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பெண்மணி, இவள் உங்க மாமியாரின் சொந்த தங்கச்சி, அதாவது என் மனைவியின் தங்கை. இவளுக்கு திருமணமாகி கணவரை இழந்துவிட்டாள். பிள்ளைகளும் சரியாக கவனிக்கவில்லை. உணவு, உடை, தங்குமிடம் எல்லாம் இல்லாமல் தனிமையில் அல்லல் பட்டு கொண்டிருந்தாள். மாமனார் தொடர்ந்தார். எனக்கு இவளைப் பற்றி தெரிந்து நான் உதவி செய்ய முடிவு செய்தேன். ஏனெனில் எனக்கும் இவள் மீது ஒரு மரியாதை இருக்கிறது. உங்க மாமியார் இறப்பதற்கு முன்பு இவளை நன்றாக கவனித்துக் கொள்ளும்படி கூறிவிட்டு போனார். நான் என் மனைவியின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டேன். இவள் எனக்கு ஒரு சகோதரி போன்றவள், வேறு எந்த உறவும் இல்லை. உண்மையில் நான் இவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினேனா? இல்லை. அது விதியின் காரணமாக நடக்கவில்லை. ஆனால் இப்போது இவளுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இவளை வீட்டுக்கு அழைத்து வந்தேன். அவளுக்கு வாழ வழி இல்லாததால் நானே இவளை இங்கு அழைத்து வந்தேன். உனக்கு தெரிந்தால் நீ மனவேதனை அடைவாய் என்றே இதை உன்னிடம் மறைத்தேன். எங்களுக்குள் எந்த ஒரு தவறான உறவும் அநாகரிகமான செயலும் இல்லை. நான் இவளை என் மனைவியின் ஒரு பகுதியாகவே பார்க்கிறேன். இவள் இப்போது தனிமையில் இருக்கிறாள். எனவே இந்த வீட்டில் இருப்பது தவறு இல்லை. இவளுக்கு நான் கொடுக்கும் ஆதரவுதான் இப்போதைக்கு தேவை என்று மாமனார் தனது கதையை முடித்தார். சுகாசனி அதிர்ந்து போனாள். அவள் எதிர்பார்த்தது வேறு, கேட்டது வேறு. அவளுடைய அத்தை அவளுடைய குடும்பத்தின் ஒரு பகுதி. அவள் எல்லா கோபமும் சந்தேகமும் மறைந்து ஒரு பெரிய பாரம் இறங்கியது போல் இருந்தது. சுகாசனி உடனே அந்த பெண்மணியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாள். நான் உங்களை மிகவும் தவறாக நினைத்து விட்டேனம்மா. உங்கள் கஷ்டம் எனக்கு புரியவில்லை. இனிமேல் நீங்கள் எங்கள் குடும்பத்தில் ஒரு மூத்தவர். நாங்கள் உங்களை நன்றாக கவனித்துக் கொள்வோம் என்று கண்ணீரோடு கூறினாள். அந்த பெண்மணியும் சுகாசனியை அணைத்து கொண்டார். குடும்பத்தில் மீண்டும் ஒரு நல்ல அதிர்வலை. இப்போதுதான் சுகாசனி உணர்ந்தால் குடும்பத்தில் நம்பிக்கையும் அன்பும் முக்கியம். சந்தேகங்கள் மனதை கூச வைக்கும். ஆனால் உண்மையை அறிந்த பெண் அதை ஏற்றுக்கொள்வதில்தான் பெருமை. இன்று அந்த குடும்பம் 3 தலைமுறையினராக இணைந்து மகிழ்ச்சியாக வாழ்கிறது. சுகாசனியும் அந்த பெண்மணியும் இணைந்து சமையல் செய்கிறார்கள். வீடு மிகவும் சுத்தமாக இருக்கிறது. கணவருக்கும் மாமனாருக்கும் நேரம் ஒதுக்கப்படுகிறது. ஊரில் 4 பேர் பேசினாலும் இந்த குடும்பம் தங்கள் அன்பிலும் புரிதலிலும் உறுதியாக நிற்கிறது. உண்மையான குடும்பம் என்பது எத்தனை பேர் இருந்தாலும் நம்பிக்கையும் பாசமும் கொண்டது என்பதை சுகாசனி கற்றுக்கொண்டாள். சுகாசனி மன்னிப்பு கேட்டுவிட்டான். இனி இந்த குடும்பம் மகிழ்ச்சியாக வாழுமா? இந்த புதிய ஏற்பாட்டில் எதிர்காலத்தில் என்ன வெற்றிகள் வரும்? இந்த அனுபவத்திலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? கமெண்ட்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள்.